வணக்கம். மலேசியாவோட சுதந்திர கதைங்கிறது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு கிடையாது. அது பல இன மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு தேசத்தையே உருவாக்கின ஒரு மகத்தான பயணம். அந்த ஒற்றுமையோட கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு தேசத்தோட சுதந்திரம் ஒரே நாள்ல கிடைச்சிடுமா? நிச்சயமா இல்ல. அது பல வருஷம் முயற்சி, சரியான திட்டமிடல், அப்புறம் ஏகப்பட்ட தியாகத்தோட விளைவு. அந்த நீண்ட பயணத்தோட முக்கியமான கட்டங்களைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். நம்ம கதை ஒரு பிரகடனத்திலிருந்து தொடங்கல, அது ஒரு கனவுலேருந்து தொடங்குச்சு. ஆமாங்க. சுதந்திரம்ங்கிறது ஏதோ தற்செயலா கிடைச்ச விஷயம் இல்ல. அது மக்களோடையும் தலைவர்களோடையும் கூட்ட விருப்பத்தால கட்டப்பட்டது. பல வருஷமா கண்ட கனவை நனவாக்க ஒரு தெளிவான திட்டமும் சொல்லி மாளாத அளவுக்கு உழைப்பும் தேவைப்பட்டுச்சு. சரி, வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையில ஒற்றுமைதான் ஒரே வழின்னு உணர்ந்த அந்த முக்கிய சிற்பிகளை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். சுதந்திர இயக்கத்தோட அஸ்திவாரமே இந்த அற்புதமான ஒத்துழைப்பு தான். யோசிச்சு பாருங்க, மலாய், சீன, இந்திய சமூகங்களோட தலைவர்கள் தங்களுக்குள்ள இருந்த வேறுபாடுகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு குறிக்கோளுக்காக ஒன்னா நின்னுருக்காங்க. இதோ இந்த இயக்கத்தோட சிற்பிகள் இவங்கதான். சுதந்திரத்தின் தந்தை துங்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில மலாய் மக்களை ஒன்னு சேர்க்க அம்னோவை உருவாக்கின தத்து ஓஞ்சாஃபார், இந்திய சமூகத்தோட முழு ஆதரவை திரட்டின துன் வி.டி. சம்பந்தன், அப்புறம் சீன சமூகத்தோட ஒத்துழைப்பை உறுதி செஞ்ச துன் டான் ஷெங்லாக். இவங்க 4 பேரும் அவங்கவங்க சமூகத்தோட பிரதிநிதிகளா இருந்தாலும் ஒரே இலட்சியத்துக்காக கைகோர்த்து நின்னாங்க. இதுல துங்கோ அப்துல் ரஹ்மானோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் அவரை இன்னிக்கும் சுதந்திர தந்தேன்னு நாம அன்போடு சொல்றோம். இந்த பட்டம் சுதந்திர இயக்கத்துல அவரோட தலைமை பண்புக்கு ஒரு பெரிய சாட்சி. சரி, அந்த கனவை நிஜமாக்கின பயணத்துல என்னென்ன முக்கியமான மைல்கற்கள் இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த பயணம் கொஞ்சம் கொஞ்சமா வேகம் பிடிச்சது. 1946ல மலாயன் யூனியனுக்கு எதிரா மக்கள் பொங்கி எழுந்தாங்க. அப்புறம் 1955ல நடந்த முதல் பொதுத் தேர்தல்ல பல இனங்களை கொண்ட கூட்டணி கட்சி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சது. இந்த மக்கள் ஆதரவோட 1956ல லண்டனுக்கு போய் சுதந்திர பேச்சுவார்த்தையிலையும் ஜெயிச்சாங்க. கடைசியா 1957ல அந்த கனவு நனவாச்சு. கூட்டணி கட்சியோட வெற்றிங்கிறது ஒரு சாதாரண தேர்தல் வெற்றி கிடையாது. அது ஒரு பெரிய விஷயத்த நிரூபிச்சது. அதாவது பல இனங்கள் கொண்ட ஒரு கூட்டணியால வெற்றிகரமா ஒரு நாட்டை ஆள முடியும்னு உலகத்துக்கே காட்டுச்சு. அது ஒரு சரித்திர சான்றுனே சொல்லலாம். இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர பிரகடன தருணம். சுதந்திரம் கிடைக்க போதுங்கிற முதல் அறிவிப்பு மலாக்காவோட பண்டார் ஹிலிர்ல தான் அறிவிச்சாங்க. அந்த நொடியிலிருந்தே அந்த இடத்துக்கு ஒரு தனி வரலாற்று முக்கியத்துவம் கிடைச்சுது. இது ஒரு குறியீட்டு தொடக்கம். ஆனா அதிகாரபூர்வ பிரகடனம் கோலாலம்பூர்ல அதுக்காகவே பிரத்யேகமா கட்டப்பட்ட மர்டேகா மைதானத்துல தான் நடந்தது. அந்த வரலாற்று தருணத்துக்காக ஒரு புது இடமே உருவாச்சு பாருங்க. சரித்திரத்துல என்றென்றைக்கும் நிலைச்சு நிக்கிற அந்த நாள் 31. ஆமா, ஆகஸ்ட் மாதம் 1957. இந்த தேதிதான் ஒரு புதிய தேசத்தோட பிறப்ப குறிச்சது. அந்த தருணத்தோட முக்கியத்துவத்தை நம்ம உண்மையிலேயே உணரணும். அப்போ இந்த நம்ப முடியாத பயணத்திலிருந்து நமக்கு என்ன செய்தி கிடைக்குது? என்ன பாடம் நாம கத்துக்கணும்? இந்த பயணம் நமக்கு சில முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்குது. ஒன்னு, பல இனங்களோட ஒத்துழைப்பு தான் நம்மளோட மிகப்பெரிய பலம்னு நம்ம தலைவர்கள் நிரூபிச்சாங்க. அவங்களோட தியாகத்தால கிடைச்ச இந்த சுதந்திரத்தை நாம மதிக்கணும். அது நம்மளோட கடமை. எல்லாத்துக்கும் மேல ஒரு நாட்டோட இறையாண்மைய காப்பாத்தணும்னா ஒற்றுமைதான் ஒரே வழி. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம தேசத்தோட பாதுகாப்பும் சுதந்திரமும் ஒரு தொடர்ச்சியான கூட்டு முயற்சி. அதோட அஸ்திவாரமே ஒற்றுமைதான். இது நேற்றைக்கும் மட்டும் இல்ல, இன்றைக்கும் நாளைக்கும் பொருந்தும். இந்த வரலாற்று பாடத்திலிருந்து ஒரே ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு கட்டிக்காத்த இந்த ஒற்றுமைங்கிற மரப இன்னைக்கு நாம எப்படி தொடர போறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.